சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல். இப்போது நம்ம ஜும்மாவுடைய நாள் இருக்கிறோம். இந்த ஜும்மாவுடைய நாளில் நபி அவர்கள் இந்த இரண்டு விஷயத்தையும், இரண்டு சூறாவையும் ஓதாமல் இருந்ததே இல்லை. ரொம்ப சிறப்புக்குரிய சூறாவாக இருந்திருக்கு. நிறைய அறிவிப்புகளில் வந்துக்கிட்டே இருக்கு. அதை இந்த நாளில் ஓதி விடுங்க. அதுவும் ரஜப் மாதத்துடைய ஜும்மாவில் இருக்கிறோம். ரஜப் மாதத்தில் என்னென்ன அமல்கள் செய்யணும், இது ரொம்ப புனிதமாக்கப்பட்ட மாதமாச்சே அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய பேர் கேட்குறீங்க. ரஜப் மாதத்தில் வெள்ளிக்கிழமை இதை ஓதுங்கன்னு சொல்லி நபி அவர்கள் தனியாக எதுவும் சொல்லலை. எல்லா மாதத்திலையுமே நபி அவர்கள் வெள்ளிக்கிழமை நாளில் செய்ததை தான் இந்த மாதத்திலையும் சிறப்பாக செய்திருக்காங்க. அதனால் அதை நம்ம பரிபூர்ணமாக செஞ்சோம்னாவே நம்ம இந்த நாட்களுடைய சிறப்பை பெற்றுக்கொள்ள முடியும். பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மா நாள் வந்தால் ஒன்று உடல் அளவில் நம்ம செய்ய வேண்டிய சுன்னத்துகள் இருக்கும். அதாவது குளிக்கிறது, சுர்மா போடுறது, வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடைகளை அணிவது. நிறைய பேருக்கு இந்த ஒரு சுன்னத்து மட்டும் தெரியாமல் இருக்குது. நீங்கள் ஜும்மாவுடைய நாளில் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடையை அணிவது கூட உங்களுக்கு சுன்னத் தான். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளை கலரில் ஆடைகளை அணிந்திருக்காங்க ஜும்மா நாளில். எல்லாத்துக்கு மேலே எங்கிட்ட வெள்ளை கலரில் எதுவுமே இல்லைன்னு நீங்கள் சொன்னாலும் கூட உங்கள்கிட்ட இருக்கிறதுல சிறந்ததை அணிவது சிறந்தது. ஏன்னா நமக்கு ஜும்மாங்கிறது குத்துபா இருக்கக்கூடிய நாளாக இருக்குது. அது ஒரு பெருநாளாக இருக்கிறனால நம்ம சாதாரணமாக போகிறோம், எப்பயும் போல் குளிக்க போனால் என்ன பண்ணுறோம், கபோர்டு திறக்கிறோம், ஏதோ ஒரு ட்ரெஸ் எடுக்கிறோன்னு இல்லாமல் ஜும்மா நாள் வந்தால் நம்மள்ட்ட இருக்கிறதுல கொஞ்சம் சிறந்ததை நம்ம எடுக்கிறதுக்கு பார்க்கணும். ரொம்ப அழுக்காக இருக்கிறது இல்லை கிழிஞ்சதெல்லாம் போடக்கூடாது. நம்ம நோம்பு நாளில் அதெல்லாம் போடுவோமா? போட மாட்டோம். அந்த மாதிரி ஜும்மா நாளில் போகும்போது நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த ஸ்பெஷலாக எடுத்து நீங்கள் போடலாம். அதில் வெள்ளை கலராக இருந்தால் இன்னும் சுன்னத்தாக இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும், அதை கடைபிடிப்பாங்க. அதே மாதிரி இரண்டாவதாக பார்த்தோம்னா அமல்களில் செய்யக்கூடிய சுன்னத்துகள் இருக்கும். அமல்களில் செய்யக்கூடிய சுன்னத்துகள்னா ஜும்மாவுடைய தொழுகுவது, குத்துபால பங்கேற்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. அதனால நபி அவர்கள் செய்யக்கூடிய எல்லா சுன்னத்துகளையும் ஜும்மா நாளில் நீங்க கடைபிடித்தாவே இந்த நாளை நீங்க சிறப்பித்த மாதிரி ஆகும். அதுல அமல்கள்ல பார்க்கும்போது இந்த இரண்டு சூறாவை ரொம்ப சிறப்பித்து நம்ம செய்ய வேண்டிய அமலா இருக்கு. அதுல முதல் சூறா பாத்தீங்கன்னா சூரா ஜுமுஹ், ஜும்மா சூரா. ஜும்மாவுக்காகவே இறக்கப்பட்ட சூறா தான் அது. அதுல கடைசி 3 வசனங்கள் ஜும்மாவை பற்றியே இறங்கியிருக்கும். அந்த சூறாவே ஒரு 11 வசனம் தான் இருக்கும். ரொம்ப சின்ன சூறா தான். நீங்க முழு சூறா ஓதினாலும் சரி, அப்படி இல்லாட்டினா சூறாவுடைய கடைசி 3 வசனங்களை முழுசா நீங்க ஓதிட்டீங்கன்னாவே அதுவே கூட போதுமானது. ஏன்னா அதுலதான் ஜும்மாவை பத்தி முழுசா வரும். ஒரு நாளை நம்ம அடைந்திருக்கோம், அந்த நாளை பத்தி அல்லாஹ் ஒரு கட்டளை கொடுக்குறான்னா அந்த கட்டளையை தெரிவது நம்மளுடைய கடமையா இருக்கு. இப்ப ஜும்மாவுக்காகவே அல்லாஹ் ஜும்மா சூறாவை இறக்கியிருக்கானா அதுல அந்த அன்னைக்கு என்ன சொல்லியிருக்கான் அப்படிங்கறதை நாம நினைவுபடுத்த வேண்டிய நிலைமையில இருக்கிறோம். ஒவ்வொரு விஷயத்தையும் நபி அவர்கள் நினைவுபடுத்தி கொண்டே வந்தாங்க. அப்படி பார்க்கும்போது ஜும்மா நாள்ல ஜும்மா சூறா ஓதி அல்லாஹு ஜும்மா நாள்ல கொடுத்த கட்டளைகளை நம்ம நினைவுபடுத்தி அதை நம்ம என்ன பண்ணணும், நிறைவேற்றணும். அல்லாஹு இதுல 3 விஷயத்த சொல்றான். அதுல முதல் விஷயம் என்னன்னு பார்த்தா, ஜும்மாவுடைய பாங்கு சத்தம் கேட்டாவே போதும், நீங்க செய்யற வேலையெல்லாம் விட்டுட்டு தொழுகைக்காக விரைந்து வாங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹு முதல்ல அதுல அழைப்பே கொடுக்குறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம என்ன செஞ்சுட்டு இருந்தாலும் சரி அதை விட்டுட்டு தொழுகிறதுக்காக விரையணும்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. முக்கியமா ஆண்கள் இதை செய்யறதே கிடையாது. நிறைய பேர் அவங்களுடைய தொழிலையே செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா அல்லாஹ் கட்டளையிடுறான், நீங்க அதெல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே வாங்கன்னு சொல்லிட்டு. பல இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா மக்காவிலாம் பாங்கு சத்தம் ஜும்மா நாள்ல கேட்டா கடைகளை அப்படியே விட்டுட்டு போவாங்க. திறந்துதான் இருக்கும், கடையை மூட கூட மாட்டாங்க. ஆனா அப்படியே திறந்திருக்கும், விட்டுட்டு போவாங்க. இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி செய்யறதே கிடையாது. ஜும்மா நேரத்துலதான் கூட்டம் வரும், அப்பதான் நம்ம சேல்ஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த சமயத்துல தொழுக போகாம உட்காந்துட்டு கடையை திறந்து வச்சு வியாபாரத்தை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி இல்லாட்டினா கடையில ஆளை போட்டுட்டு இவங்க போய் தொழுவாங்க. ஆனா நம்மளுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அப்படியே நீங்க விட்டுட்டு தொழுக வாங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கான். நீங்க ஆளை போடுங்கன்னா அல்லாஹ் சொல்லல. அதே நேரத்துல 2வது வசனத்துல என்ன சொல்லனா, நீங்க தொழுது முடிச்சதுக்கு பிறகு மறுபடியும் உலகத்துக்கு போய் நீங்க சம்பாதிக்க போங்க, அப்போது நான் பரக்கத்தை தருவேன் அப்படின்னு சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம், ஜும்மாவுடைய நேரம் வரும்போது நம்ம தொழுகைக்கு மற்ற எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும். அதுக்கப்புறம் ஜும்மா முடிச்சுட்டு நம்ம தொழிலை செய்தோம்னா அதுல ஒரு பரக்கத்து இருக்கும். நிறைய பேர் ஜும்மாவுடைய நேரத்துல தொழிலை விடுறதில்ல. அதே மாதிரி ஜும்மா முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரமாவது உங்களுடைய உலக வேலையை நீங்க செய்யும் போது அதுல ஒரு பரக்கத்து இருக்கும். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா போய் சாப்பிட்டுட்டு தூங்கிடுறாங்க. ஆனா பொதுவா ஆண்கள் தொழில பரக்கத்து வேணும்னா ஜும்மாவுடைய பாங்கு சொல்லும் போது தொழிலை விடுங்க. ஜும்மாவுடைய தொழுகை முடிச்சதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் தொழிலை செய்யணும். இதெல்லாம் அல்லாஹ் சொல்லியிருக்கான். அடுத்தது 3வதாக அல்லாஹ் என்ன சொல்றான்னா, அந்த நாள்ல
கொத்துபா செஞ்சுட்டு இருக்கும் போது, அதாவது உரை நிகழ்த்திட்டு இருக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டுட்டு ஒரு கூட்டத்தினர் வந்து கிளம்பி போயிட்டாங்க. எங்க போயிட்டாங்கன்னா அவங்களுடைய தொழிலை பார்க்கறதுக்கும் வேடிக்கையானதை பார்க்கறதுக்கும் போயிட்டாங்க. அதாவது ஏதாவது ஒரு புது விஷயம் நடந்துச்சுன்னா அதை பார்க்கறதுக்கு ஆர்வமா கொத்துபாவை விட்டுட்டு போயிட்டாங்க. அதனால அல்லாஹ் சொல்றான், நீங்க வந்து இந்த உலகத்துல பார்க்கக்கூடிய வியாபாரத்தையும் வேடிக்கையானதையும் விட சிறந்ததை நான் மறுமையில வச்சிருக்கேன். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, அதற்கு நினைத்து அஞ்சி கொள்ளுங்க, நீங்க வந்து மறுமைக்கான முன்னுரிமை கொடுங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். அப்ப ஜும்மாவுடைய நாள் வந்துட்டா நம்ம எப்படி இருக்கணும்னா தொழிலெல்லாம் விட்டுட்டு கூட நாம் வந்து இபாதத்துக்கு விரையணும். அதுக்கப்புறம் இபாதத் செஞ்சதுக்கு பிறகு நம்ம போய் தொழில் செஞ்சோம்னா நமக்கு அதில் பரக்கத்து இருக்கு. அதே மாதிரி இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்குற விஷயமெல்லாம் இருக்கு. ஏன் நீங்கள் ஜும்மாவுக்கு முன்னுரிமை கொடுக்காம இருக்கீங்கன்னா உலகத்துடைய காரணத்தினால தான் கொடுக்காம இருக்கீங்க. அந்த காரணத்தை வந்து நான் உங்களுக்கு அதை விட சிறந்ததை மறுமையில வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். அப்ப ஜும்மா நாள்ல இது நமக்கான இறங்கப்பட்ட கட்டளையாக இருக்கு. அதுதான் அந்த சூறால இருக்கு. அதை நீங்க ஒரு முறை ஒதுக்குங்க. அடுத்தது இரண்டாவது சூறா வந்து பாத்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரா கஹஃப் ஓதுவாங்க. எந்த நேரம் வேணா ஓதலாம், ஒரு முறை ஓதிக்கொள்ளுங்க. அதுல இருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயத்தை மட்டும் நான் சிறப்பை மட்டும் நான் வந்து சுருக்கமா சொல்றேன். கஹஃப் சூரா ஓதுறதுனால 2 ஜும்மாவுக்கு இடையில வந்து நமக்கு ஒளியாக இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அதே மாதிரி இதை ஓதுறதுனால நமக்கு 4 படிப்பினைகள் கொடுக்கப்படுது. 4 விஷயத்தை அல்லாஹ் வந்து வச்சிருக்கான் அதுக்குள்ள. அதனாலதான் அதை வந்து வாரம் வாரம் நினைவுபடுத்த சொல்றான். என்ன அந்த 4 விஷயம்னா, ஒரு மனிதன் எப்படி வந்து தீனுக்கு முன்னுரிமை கொடுக்கணும், அதாவது வந்து துன்யாவை நினைத்து வாழ்ந்துட்டே இருக்கக்கூடியவங்களுக்கு மத்தியில எனக்கு இஸ்லாம் தான் முக்கியம்னு சொல்லி உலக வாழ்க்கையவே துறந்துட்டு குகைக்குள்ள போன குகைவாசிகளை பத்தி அல்லாஹ் சொல்றான். அதே போல பெருமை பேசி கொண்டிருந்த ஒரு மனிதன், அந்த மனிதனுடைய செல்வத்தை அல்லாஹ் அழிச்சு, அந்த மாதிரி பெருமை கொண்டு இருக்கிறவங்கள நம்ம அழிச்சிருவோம். என்னைக்குமே பெருமை கொண்டு நீங்க வாழாதீங்க, எல்லாமே அல்லாஹ் தான் கொடுத்துருக்கான்னு பயந்துருங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் பாடம் சொல்றான். அதே மாதிரி 3வதாக அதுல அல்லாஹ் என்ன சொல்றான்னு பார்க்கும்போது, இந்த உலகத்துல யாரையும் விட யாரும் வந்து பெருசுன்னெலாம் நினைச்சக்கூடாது. நான் தான் நம்பர் 1ன்ட்டு யாருமே இல்லை. எல்லாரையுமே விட சிறந்தவர்களையும் நான் படைத்து கொண்டே தான் இருக்கிறேன். நீங்க ஒரு விஷயத்துல சிறந்தவங்கன்னா மற்றவங்க இன்னொரு விஷயத்துல சிறந்தவங்க. அதனால யாரும் யாரையும் தாழ்வாக்காதீங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். கடைசியா 4வதாக அதில் அல்லாஹ் என்ன சொல்றான்னா, ஆட்சியும் அதிகாரமும் செல்வமும் உங்களிடத்துல இருந்தா மற்றவங்களுக்கு நீங்க உதவுங்க, அநியாயம் செய்யாதீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். துல்கர்னைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மன்னருடைய வரலாற்றை சொல்லி அல்லாஹும் அந்த படிப்பினை கொடுக்குறான். அப்ப 4 விஷயம்தான். உலகத்துக்காக மறுமையை விட்டு கொடுத்துடாதீங்கன்னு நல்லா சொல்றான். அதே மாதிரி பெருமை பேசி அழிஞ்சு போயிடாதீங்கன்னு நல்லா சொல்றான். பிறருக்கு வந்து என்ன பண்ணுங்க, உதவி செய்யுங்க அப்படிங்கறதை அல்லாஹ் சொல்றான். உங்களுக்கு தான் எல்லாமே தெரியும்னு சொல்லிட்டு நினைச்சுக்காதீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். இந்த 4 விஷயத்தையும் அல்லாஹ் வந்து சொல்லக்கூடிய சூறாவாக சூரா கஹஃப் இருக்கு. அந்த 4ஐயும் ஒரு மனிதன் வந்து பின்பற்றினா அல்லாஹுக்கு வந்து அடிபணிந்த அடியானாக வாழ முடியும். அதனால இந்த சூறாவை ஒரு முறை ஒதுக்குங்க. இதை எல்லாமே நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருந்தாங்க. அல்லாஹ்வே போதுமானவன். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.